இன்றைய தினம் பகுதி 3ஆக சிவபெருமானின் ஆக்ரோஷங்கள் பற்றிய அவருடைய வானம், நிலம், நீர், காற்று, நெருப்பு இதன் குவாலிட்டிஸ், கேரக்டர் பற்றி சிலவற்றை முக்கியமானவற்றை பார்ப்போம். வானம் என்பது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்று இன்றைய அறிவியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு உள்ளனர். நம்மளுடைய ஆன்சியன் சயின்ஸ் அதன்படி ஆதி அந்தம் அறியாதவர், திருவடி திருமுடி அறிய முடியாதவர், சுயம்பாக வந்தவர் என்றெல்லாம் நாம் சிவபெருமானை சொல்கிறோம். அதைத்தான் இன்ஃபைனைட் என்று கண்டுபிடித்து அறிவியல் அறிஞர்கள் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், இந்த வானமானது விரிவடைந்து கொண்டே போகிறது, எப்படி ஒரு வட்டத்தில் புள்ளியை அதன் முடிவை அறிய முடியாதோ அதே போல் இன்ஃபைனைட் இந்த உலகம் என்பதை சயின்டிஸ்ட்டு ஏற்றுக்கொண்டனர். அதனால்தான் ஆன்சியன்ட் சயின்ஸ் அண்டு மாடர்ன் சயின்ஸ் பற்றிய விஷயங்களை நாம் பொருத்தப்படுத்தி, நம்முடைய அறிவில் மூலம் பொருத்தப்படுத்தி பல புதுமையான விஷயங்களை நம் தமிழ் மொழியை உதவியாக கொண்டு கண்டுபிடிக்கலாம். இயற்கையாகவே பிரபஞ்சத்தில் நம்முடைய உடலில் உள்ள 9 துவாரங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கும். நம்மளுடைய வேண்டுதலை நம்மளுடைய ஆழ் மனதில் கேள்வியாக கேட்டு பிரார்த்தனை உண்மையாக செய்தால் இந்த பிரபஞ்சம் சிவ ரகசியங்களை, அதன் உத்தரவுகளை, வானத்தை பற்றிய நுட்பங்களை இயல்பாகவே ஆழ்மனத்தில் புரிய வைக்கும். இது பிரபஞ்சத்தில் இயற்கையாக நடக்கிறது. ஆக வானம் என்பது ஒரே தன்மையாக இருக்கும். அனுக்கிரகம், அமானுஷ்யம், கந்தவர்கள், கிண்ணகர்கள், கிப்புணர்கள், நாகர்கள், தேவர்கள் என்று அமானுஷ்ய சக்திகளை இறைவன் படைத்திருக்கிறார். இதில் கந்தவர்கள் அவர்களை பற்றிய காணொலியை அடுத்த காணொலியில் தெரிவிக்கிறேன். சிவபெருமான் உத்தரவுப்படி வானத்திலிருந்து தரக்கூடிய உத்தரவுகளை பூமாதேவி என்று சொல்லக்கூடிய பூமி, நிலம், காற்று வாயு தேவன் என்று சொல்லக்கூடிய காற்று, நீர் கடல்ராஜன், நெருப்பு அக்னி தேவன், இந்த 4 சக்திகளும் அந்த உத்தரவுகளை ஏற்று அழிவிலிருந்து ஆக்கங்களை வைக்கின்றன. அதைத்தான் பேரலைகளை ஆக்ரோஷமான தன்மையை பார்க்கிறோம். அடுத்து நீரின் தன்மையை பற்றியும் அடுத்த காணொலியில் பார்ப்போம்.